இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷல் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 3 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் இன்னொரு 3/4 நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பிச்சுட்டு போடுங்க. இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களும் அதை அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. இப்போது தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்க்கணும். அது என்ன ரேஷியோன்னு பார்க்கலாம். இதில் 3/4 பச்சரிசி ஆட் பண்ணணும், 1/4 பாசிப்பருப்பு ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 3/4 பச்சரிசி, 1/4 பாசிப்பருப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து இப்போ நான் இதில் போட்டிருக்கேன். இதில் அரிசியும் இருக்குது, பாசிப்பருப்பும் இருக்குது. இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. நீங்கள் கழுவும் போது ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். எந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்தாலும் அதில் 4 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 4 பங்கு தண்ணி நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது 1 மணி நேரம் ஊறணும். நீங்கள் ஊற வைக்கும் போதே உப்பும் பெருங்காயமும் போட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் அதில் இறங்கிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 20 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு மிளகு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த அரிசியை அடுப்பில் வச்சிடலாம். வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் நெய் சேர்க்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலக்கும் போது நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஏற்கனவே முந்திரி பருப்பு வறுத்து வச்சு அதே பேனே வச்சுக்கலாம். அதில் நெய் இன்னும் இருக்குது, அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன். இப்போது இந்த தட்டி வச்சுருக்கிற முழு மிளகு இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம்.
கருவேப்பிலை இலைகள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பொங்கலில் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துடுங்க. சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். கருவேப்பிலை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பிச்சுட்டு போடுங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களும் அதை அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. நல்லா கமகமன்னு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நான் சொன்ன இந்த அளவுகளோட வெண்பொங்கலை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.